இதுதாண்டா எங்கூரு. முறைச்சா பொண்ண மரபோம், நீ அடிச்சா பொண்ண அழிப்போம். டக்கரு 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 இதுதான் என் ஊரு. டக்கரு 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 நீ மோதி பாரு. இதுதாண்டா எங்கூரு. முறைச்சா பொண்ண மரபோம், நீ அடிச்சா பொண்ண அழிப்போம். டக்கரு 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 இதுதான் என் ஊரு. டக்கரு 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 நீ மோதி பாரு. மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். வணக்கங்க. நான் எந்த ஒரு புதிய விஷயத்தை பற்றியும் பேச போகிறது கிடையாது. எல்லாமே பழைய விஷயந்தான். நம்ம ஜல்லிக்கட்டு பற்றின விஷயந்தான். நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது மாட்டை பற்றின பிரச்சனை இல்லைங்க, நம்மளுடைய நாட்டை பற்றின பிரச்சனை. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடியிருக்கோம். இந்த ஒற்றுமை நீடித்து நிலச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக இந்த தடையை விலக்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் திருப்பி ஒரு டைம் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், எல்லாருமே இதற்கு ஆதரவு கொடுங்க. அவ்வளோதான். சரி நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்னென்னா, மாட்டோட திமிழை பிடிக்கிற திமிரு நம்ம தமிழனுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அதை மறந்துடாதீங்க. அந்த திமிரை யாருக்கோசரம் நம்ம விட்டு கொடுக்க வேணாம். ஓகே.